வாழ்க தமிழ், வாழ்க உலகத்தார். நான் உங்கள் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசைக்காக இன்று நான் உங்களை இன்முகத்தோடு வரவேற்கின்றேன். இன்றைய பொழுதில் நாம் பொருட்பாலில் 81வது அதிகாரமாக உள்ள பழைமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 801வது திருக்குறளை பற்றி அறியப் போகின்றோம். பழைமை என்பதற்கு நீண்டகால நட்பின் குற்றத்தை பொறுத்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 801வது திருக்குறள் என்னவென்பதை கண்டு தெளிவடைவோம். பழைமை எனப்படுவது யாதெனில் யாதும் கிழமையை கிழிந்திடா நட்பு. பழைமை எனப்படுவது யாதெனின் யாதும் கிழமையை கிழிந்திடா நட்பு. இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். பழைமை எனப்படுவது யாது என்று நாம் ஆராய்ந்து பார்த்தோமேயானால், நீண்ட காலமாக நட்பாக உள்ளவரின் உரிமையை சிதையாமல் தொடரும் நட்பாகும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். பழமை எனப்படுவது யாது என்று நாம் ஆராய்ந்து பார்த்தோமானால், நீண்ட காலமாக நட்பாக உள்ளவரின் உரிமையை சிதையாமல் தொடரும் நட்பாகும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். ஆம் தோழர்களே, வள்ளுவரின் வழியினை பின்பற்றி நம்முடைய நீண்டகால நண்பர் செய்யும் சிறு சிறு குற்றங்களை பொறுத்தருளுவோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.